அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கேறிவிட்டதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சரமாரியான கேள்விகளை எழுப்பி வருகிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இபிஎஸ் என்னென்ன மாதிரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்? விரிவான தகவல்கள் என்ன? தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்திலே அதிமுக நிர்வாகி உள்ளாட்சி தேர்தல் முன்விரோதம் காரணமாக லாரி ஏற்றி திமுகவை சார்ந்த சிலர் படுகொலை செய்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தை சார்ந்த அதிமுகவினுடைய நிர்வாகி முத்து பாலகிருஷ்ணன், திமுகவை சார்ந்த நிர்வாகியான கருணாகரன் உள்ளிட்டோர் லாரி ஏற்றி அந்த முத்து பாலகிருஷ்ணன் என்ற அதிமுக நிர்வாகியை படுகொலை செய்திருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற கொலைகள் நடக்கும் பொழுது தனிப்பட்ட கொலை என்ற அளவோடு தான் முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு கடந்து செல்கின்றது என்றும் விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், திமுக ஆட்சியிலே உள்ளாட்சி தேர்தல் என்பது அராஜகத்திற்கு இடையில் தான் நடைபெறும் என்பது நாடறிந்த உண்மை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்தோரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கு ஏறிவிட்டதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டம் ஒழுங்கை அடியோடு சீர்குலைத்து விட்டு அதை தட்டி கேட்கும் இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினரின் உயிருக்கே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழ்நாட்டை பாதாளத்திற்கு தள்ளி இருக்கின்றது இந்த அரசு என்றும் அதற்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டிருக்கின்றார். அதிமுக நிர்வாகியான முத்து பாலகிருஷ்ணன் கொலை வழக்கில் தொடர்புடைய திமுக பிரமுகரான கருணாகரன் உள்ளிட்ட அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்துவதாக முதலமைச்சருடைய அந்த முகவரியை குறிப்பிட்டு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.